கோவிந்தா. பக்தர்களே, இதோ ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி பெருமாளினுடைய வருடாந்திர பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு 8ஆம் நாள் அன்னை இன்று இதோ இந்த உடுத்தி தாமரை போன்ற கண்களுடன் கௌஸ்துபமணி மார்பில் ஒளிரும் விஷ்ணு பகவானை சதுர்புஜம் நான்களே. பலராமா கிருஷ்ணர்கள் வேகமாக எதற்கு சென்றாள் என்றால் ருக்மிணி பிராட்டியை திருமணம் புரிய சென்றாராம். இதிலே எழுந்த அருளியவன் தான் வெங்கடேஷ பெருமாள். அந்த உடையான் பக்தர்களுக்கு அருள் பாலித்து கொண்டிருக்கிறார். பகவானை சேவிப்போம். 7 கொண்டலவாடா வெங்கடரமணா உலா வந்து கொண்டிருக்கிறார். தேர்ப்பாத மாதலையை தேரோடு ஸ்ரீ ராவண அனைத்தும் கிடைக்கும் என்பது ஐதீகம். அப்படி நாமும் கூட இதோ அந்த ரதத்தை செவித்து கொண்டுள்ளோம். ரதம் முழுவதும் கூட வண்ண வண்ண பூ அலங்காரத்தில் அலங்கரித்து நமக்கெல்லாம் அண்டேனே என்று திருமங்கை ஆழ்வார் மிக அழகாகவும் பாசுரம் இட்டார். பக்தர்களே, அந்த கீதையில் உபதேசித்த கண்ணன் இன்று ஏழுமலையானின் பிரபந்தமே ஆனால் சிறு உம்மையே நாடுகிறது. நான் எனது ஆத்மாவையே தங்களுக்கு சமர்ப்பணம் செய்துவிட்டேன். அல்பனான சிசுபாலன் என்னை வந்து கிருஷ்ணனே என்று பேசிக்கொண்டார். இதோ அப்படிப்பட்ட அந்த துவாபர யுகத்து கிருஷ்ண பரமாத்மாவே இதோ இந்த கலியுகத்தில் நமக்கு பறிக்காதது பற்றி வருத்தத்துடன் திரும்பி தன் நகரே வந்து சேர்ந்தானாம். ஆனால் சிசுபாலனின் நண்பனான ருக்மிணியின் சகோதரன் ருக்மிணியை மீட்டு வருவதாக வந்து கொண்டுள்ளார்கள். நாமும் கூட வீட்டில் இருந்தபடியே ஓம் நமோ வெங்கடேஷாய கோவிந்தா கோவிந்தா என்று சஞ்சீவி விக்கிரகம் விமான பஞ்ச கிரகம் விமானம் அப்படி மங்களாசாசனம் செய்த ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார் இதோ இணையத்தராய் செவித்து கொண்டுள்ளோம். கம்பமாய் கடலடைத்து இலங்கைக்கு மண்கதிர் மூடி அனைத்தும் என்று அந்த பாசுரத்தில் கூறப்படுகிறது. తోలినాడు సముద్రాలపై తేరు గొట్టుగా తోలెను హంసటి భకులపై తేరు జట్టిపై తేరు కొట్టె తోలే హంసటి భకులపై తేరు